அரேபியாவில் வாழக்கூடிய தமிழர்களுக்கான இன்றைய செய்திகள். கொரோனா சவுதி அரேபியாவில் தடுப்பூசி போடாதவர்களிடையே வேகமாக பரவி வருகிறது. சவுதி அரேபியாவில் தடுப்பூசி போடப்படாத மக்களிடையே கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதாக தடுப்பு சுகாதார உதவி அமைச்சர் தெரிவித்துள்ளார். நோய் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு அதில் உருவாகும் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி மரபு பிறழ்ந்த வைரஸை எதிர்ப்பதற்கு போதுமானதாக இல்லை என்று டாக்டர் அப்துல்லா முஃப்ரி அஸ்ரி வெள்ளிக்கிழமை கூறினார். மருத்துவ காரணங்களுக்காக தடுப்பூசி முடிக்க முடியாதவர்களுக்கு தடுப்பூசி போடாதவர்களிடமிருந்து தொற்று பரவுகிறது. மக்களிடையே தொடர்ந்து வைரஸ் பரவுவது மூலம் புதிய பாதிப்புகள் அதிகரிக்கும். அதுபோலவே ஏற்கனவே இருக்கும் வைரஸ் உருமாற்றம் அடைந்து புதிய மாறுபாடுகளாக மாறுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும். இப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்ட வைரசுகள் அவற்றின் முன்னோடிகளை விட கடுமையானதாக இருக்கும். இதன் காரணமாக தொற்று நோயை நீட்டிக்கும் எனவும் சுகாதார உதவி அமைச்சர் தெரிவித்துள்ளார். மனிதாபிமான உதவி மீதான உறுதியான மதிப்பீடுகளும் தேவை உடையவர்களுக்கு தேடி உதவும் பழமையான வரலாறு பாதுகாக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். நிறைவுக்கு வருகிறது மக்கா கிரெயின் விபத்து வழக்கு. மேல்முறையீட்டு மனு நிராகரிப்பு. 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 11 அன்று மக்காவில் உள்ள புனித ஹரம் பள்ளியில் விரிவாக்க பணியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கிரெயின் சரிந்து விழுந்ததில் 108 பேர் உயிரிழந்தனர். 238 பேர் காயமடைந்தனர். உலக மக்களை மிகவும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய இந்த விபத்து குறித்த வழக்கு நடைபெற்று வந்தது. கடந்த புதன்கிழமையன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு வந்த இந்த வழக்கை நீதிமன்றம் நிராகரித்தது. ஏற்கனவே டிசம்பர் 2020இல் மக்கா குற்றவியல் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பே செல்லுபடியாகும் எனவும் அது தெரிவித்தது. அந்த தீர்ப்பில் சவுதி பின்லேடன் குழுமம் உட்பட 13 பேரையும் அது விடுவித்திருந்தது. மேலும் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டதை விட புதியதாக எந்த ஒரு ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் இந்த தீர்ப்பின் நகல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படும் என்றும் அன்றைய தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அக்டோபர் 1, 2017 அன்று அதற்கு முந்தைய தீர்ப்பில் குறிப்பிடும்போது இந்த விபத்துக்கு முக்கிய காரணம் இடியுடன் கூடிய கனமழை காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டது என்றும் மனித தவறுகளால் ஏற்பட்டதல்ல என்றும் கூறியிருந்தது. அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கிரெயின் போதிய பாதுகாப்புடனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடனும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கிரெயின் கடுமையான மழை மற்றும் இடியுடன் கூடிய காற்றால் விழுந்தது என்று தெரிவிக்கப்பட்டது. எனவே இதில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு எந்த காரணமும் இதில் இல்லை என தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அட்டர்னி ஜெனரல் மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த முறையீட்டின் காரணமாக அந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க குற்றவியல் நீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவின் அடிப்படையில் கிரெயின் விபத்தின் முழு அம்சங்களையும் மறுபரிசீலனை செய்த பின்னர் டிசம்பர் 7, 2020 அன்று நீதிமன்றம் 3வது தீர்ப்பை வெளியிட்டிருந்தது. மேல்முறையீட்டு நீதிமன்றம் 6 முக்கிய காரணிகளை குறிப்பிட்டிருந்தது. அவற்றில் முக்கியமானது கிரெயின் சரிவு விபத்து உண்மை என்றும் அதன் காரணமாகவே உயிரிழப்பு மற்றும் காயங்கள் ஏற்பட்டது என்பதும் உண்மையானதாகும். முக்கிய குற்றவாளியாக குற்றஞ்சாட்டப்பட்ட நிறுவனமும் மீதமுள்ள குற்றஞ்சாட்டப்பட்டவர்களும் புனித மசூதியை பாதுகாப்பதற்கு கொடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த காரணிகளை குற்றவியல் நீதிமன்றம் குறிப்பிட்டு தீர்ப்பளித்தது. ஹரம் திட்டத்தின் பாதுகாப்பு பிரிவின் பணிகளை தெளிவுபடுத்தவும் வரையறுக்கவும் மற்றும் துல்லியமாக அறியவும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வலியுறுத்தியது. ஏனெனில் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனமும் வானிலை ஏற்ற இறக்கங்களை கண்காணிக்க ஒரு ஒருங்கிணைந்த துறையை கொண்டுள்ளது. அதாவது வானிலை நிலைகளை கண்டறிந்து கணிப்பதற்கு முழு பொறுப்பாகும் மற்றும் வானிலை அறிக்கைகளுக்காக காத்திருக்க தேவையில்லை எனவும் தெரிவித்திருந்தது. பின்லேடன் குழுமம் பணம் செலுத்த வேண்டும் என்ற அட்டர்னி ஜெனரலின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்தது. கடந்த புதன்கிழமை என்று வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பின் மூலம் இந்த வழக்கு முடிவுக்கு வந்தது. பள்ளியில் வகுப்புகளில் கலந்து கொள்ள ஆகஸ்ட் 8க்கு முன்பாக மாணவர்கள் தடுப்பூசி போட வேண்டும். சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. வரும் கல்வியாண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதியன்று ஆரம்பமாகிறது. புதிய கல்வியாண்டில் கல்வி நிலையங்கள் திறக்கப்பட்டு ஆஃப்லைன் வகுப்புகள் நடப்பதற்குண்டான ஏற்பாடுகளை கல்வி அமைச்சகமும் சுகாதார அமைச்சகமும் இணைந்து செய்து வருகிறது. அதன் பகுதியாக 12 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மாணவர்களும் ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு முன்பாக தடுப்பூசி முதல் டோஸ் போட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 3 வாரங்களுக்குள்ளாக 2வது டோஸ் போட்டுக்கொள்ள வேண்டும். பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சி கழக நிறுவனங்களின் மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் அவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் பாதுகாக்க 2 தடுப்பூசி மருந்துகளை பெற வேண்டும் எனவும் அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்திய பண்பாட்டு பள்ளிகள் வரும் செப்டம்பர் முதல் ஆரம்பமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.